தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர் பேராசிரியர்களுக்கு வணக்கம். யுஜிடிஆர்பி தேர்வு விரைவில் வருகிறது அப்படின்றது தான் இதுக்கு டைட்டில் கொடுக்கணும். டிவிகே ஆட்சியில் ஏப்ரல் 2027 வரைக்கும் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. இது அரசாங்கத்துடைய விதிமுறையின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கும் வரை தற்காலிக ஆசிரியர்கள் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அரசின் விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் இந்த அரசாணை போட்டிருக்காங்க தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில். 270 ஆல் சப்ஜெக்ட் பிடி வேக்கன்சி லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அது கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் இல்லை ஒரு இயற்கை காட்சிகளை ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் கேலரியை பெர்மிஷன் கேட்கும். உங்கள் கேலரியிலேருந்து தான் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறதுனால உங்கள் கேலரிக்காக இந்த ஆப் என்ன பண்ணுன்னா கேலரியை பெர்மிஷன் கேட்கும், அலோவ் பண்ண சொல்லும். நீங்கள் அதை அலோவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நேச்சுரல் காட்சிகளோ இல்லை ஃப்ளவர்ஸு மோட்டிவேஷன் கோட்ஸ் அது போடலாம். இல்லை உங்கள் விருப்பமாக இருந்தால் உங்கள் ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இது 100% சேஃப் தான். 38 மாவட்ட அளவில் உள்ள அரசு ஆதரவு மற்றும் பழங்குடி நலத்துறை கீழ் இயங்கும் 305 அரசு பள்ளிகளில் 270 பிடி வேக்கன்சி இருக்குது. இது முக்கியமாக பட்டதாரி ஆசிரியர்கள் தான். 270 பிடி வேக்கன்சி 9 பாடங்கள் ஏப்ரல் 2027 வரைக்கும் தற்காலிகமாக நிரப்பிக்குங்க அப்படின்னு தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த பிடிஎஃப் எப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கனால எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு இது வேர்ட்டிக்கலாக தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் பாருங்கள், லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் டவுன்லோட் பிடிஎஃப் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஆப்பில் இருக்கும். இந்த ஆப் நம்முடைய இந்தியாவின் ஐஐடி மும்பை ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஐடியில் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்தியாவின் ஐஐடி மும்பையில் இருக்கிற நம்ம பிடெக் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் ஆகலாம். இந்த ஆப்போட பிரசிடெண்ட் நான் தான். நீங்கள் இந்த உள்ளே வர ஆப் பிரசிடெண்ட் யாருன்னா நான் தான் ஓனர்ஷிப்பாக எடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் உள்ளே வரலாம். உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அதில் இருக்காது. ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், ஆடியோ மெசேஜ் போடலாம், வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பலாம். இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி இருக்கும். ஆனால் இது லேர்னிங் ஆப்பாக நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இது என்றைக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆதிதிராவிட நல இயக்குனர் அவர்களின் செயல்முறை கடிதம் செந்தில் ராஜ் இந்திய ஐஏஎஸ் அவர்கள் 30/6/2026 அன்றைக்கு வெளியிட்டிருக்காரு. ஆசிரியர் பணியமைப்பு கல்வி நாள் 2026-27 ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு நிரப்பிட அனுமதி அளித்து ஆணையிட்டிருக்காங்க. இது 14/8/2023 இந்த அரசாணை எப்போ இருக்குது சார்னா 14/8/2023 இருக்குங்க. 2023லேயே இந்த மாதிரி தற்காலிகமாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த விதிமுறை பயன்படுத்துகிறாங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 19 படி முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பிட அனுமதிச்சிருக்காங்க. எத்தனை பட்டதாரிங்க? 270 பட்டதாரி ஆசிரியர்கள் இதில் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு? 15,000 மாத தொகுப்பூதியம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பணி நிரந்தரம் கேட்க முடியாது. எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, ஆதரவு நலத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களை அப்பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் அல்லது பதவி உயர்வுல நிரப்பிடும் வரை இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்வுக்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அது வரையில் பணிக்கு தகுதி பெற்ற பணியாளர்கள். அப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ எமர்ஜென்சிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறாங்க. இப்போ தேர்வுக்கான நடைமுறைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நடத்தி முடித்த பிறகு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஆசிரியர் வெளியேற்றுவாங்க. இதுதான் நடக்கிற நடைமுறை. அதனால் தேர்வுக்கு படிங்க. அரசாங்கம் எச்சரிக்கை என்ன பண்ணியிருக்குன்னா, ஏப்ரல் 2027 வரைக்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக போட்டுக்கலாம். எக்ஸாம் வச்சு செலக்ட் ஆனவங்கள உள்ளே அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆகிட்டிங்களா? வழக்கம் போல் டெட்டு பேப்பர் 2 பாஸு. அதே மாதிரி இது எப்படி அறிவிப்பு இருக்கும் அப்படின்னா, இந்த அறிவிப்புகள் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். காலி பணியிடங்கள் விளம்பர அறிவிப்பு அனைத்து காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை அலுவலகம் தனி வட்டாட்சியர் அலுவலக அறிவிப்பு பலகையில் ஒட்டி வைக்க வேண்டும் மற்றும் மாவட்ட அளவில் செய்தி குறிப்பு வெளியிட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செய்தி குறிப்பு வரணும். கடந்த வாரங்களில் தான் வந்துட்டுருக்கு.
கால வரம்பு மாவட்டங்களுக்குள் இணைப்புகளில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய பணியிடங்கள் மாவட்டத்துக்குள்ள 30/6/2026க்குள்ள அதன் விவரங்களை தவறாமல் அன்றைய தினம் மாலை 5 மணிக்குள் மாவட்ட ஆதரவு நலத்துறை பணிகளில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இப்போ 1/7/2026 முதல் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். இவ்வினத்தில் எக்காரணம் கொண்டும் கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது. 1/7/2026லேருந்தே அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ மாவட்ட ஆதரவு பழங்குடியினர் அலுவலர் கொடுக்கணும். அதே மாதிரி ஆதரவு நலத்துறை பணியினர் என்ன பண்ணணும்னா தற்காலிக நியமனம் கோரும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பிக்க வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நேராக ஸ்கூலுக்கு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது முன்னுரிமையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இது ஏடிடபிள்யூ ஸ்கூல்னால ஷெட்யூல் காஸ்ட் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். என்னென்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண கார்னரில் இருக்கும். நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ரிக்வயர்டு எஸ்எம்சி போஸ்ட் ஆஸ் பர் ஆர்டிஇ. மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதாச்சாரத்தின்படி. ஓகேங்களா? ஆர்டிஇ வந்து மாணவர்கள் இதுதான் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சும்மா ஒரு வியூ பார்த்தலாம். முதல்ல எடுத்தோன்னே எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அரியலூரில் ஒரு 3 ஸ்கூல். அதுக்கப்புறம் சென்னை அரியலூர் ஸ்கூல் வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, அதன் பிறகு செங்கல்பட்டு நிறைய இருக்குது. செங்கல்பட்டுக்கு பிறகு கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் காமிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர்லேயும் அதிகமாக இருக்குது. செங்கல்பட்டு, கடலூர் அதிகமாக இருக்கும். திண்டுக்கல், தர்மபுரி, காஞ்சிபுரம், வேறு என்ன இருக்குது அடுத்து? இன்னும் நிறைய இருக்குது. அதான் 305 ஸ்கூல் சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி. உங்கள் மாவட்டம் இல்லைன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தை நான் படித்து காமிக்கலைன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது விடுபட்டிருக்குன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை கீழே இருக்கிற ஸ்கூல் பார்க்கலாம். இது வந்து ஏடிடபிள்யூ ஸ்கூல் மட்டும்தான். உங்கள் மாவட்டம் விடுபட்டிருக்குன்னா உங்கள் மாவட்டத்தில் ஏடிடபிள்யூ ஸ்கூல் எந்த வேக்கண்ட்டும் தற்காலிகத்துக்கு அனுமதி இல்லை, எல்லாம் நிரந்தர ஆசிரியர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் உங்கள் மாவட்டத்துடைய பெயர் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் ஏடிடபிள்யூ ஸ்கூல்ஸில் எல்லாம் நிரந்தர ஆசிரியர் இருக்காங்கன்னு அர்த்தம். காலி பண்ணிடும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். மற்ற பள்ளிகளில் இருக்கும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், திரும்பவும் பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், அதன் பிறகு ஆத்தூர், சிக்கனாம்பட்டி, அப்புறம் கொத்தம்படை. இதெல்லாம் ஒரு சின்ன ஊர், சேலமில் இருக்குது. இதெல்லாம் சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், சிவகங்கைன்னு இருக்குது. சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருப்பூர், திருநெல்வேலி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் திருவண்ணாமலை, அண்ணாமலையாருக்கு அரோகரா, திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்சி. பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்குன்னு பஸ்ஸு கூப்பாடு போகிற மாதிரி திருச்சி வாங்க பிடி வேக்கன்சி வாங்க, இப்படி சொல்ல மாதிரி தான் இருக்குங்க. தூத்துக்குடி அடுத்த பஸ்ஸு தூத்துக்குடி, தென்காசி, திருப்பத்தூர், நான் ஸ்டாப். காலையில் எதுக்குயா அலப்பறை பண்ணி நிற்கிற நீ வேறு? திருப்பத்தூர், வேலூர், எங்கள் ஊர் திருப்பத்தூர், ஏன் ஊர் திருப்பத்தூர் ஏன் ஊர்? வேலூர் மாவட்டம் ஏன் மாவட்டம் தான், இப்போ தான் பிரிச்சிட்டாங்க. வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், விழுப்புரம். ஓகேப்பா, கடைசிக்கு வந்துட்டோம். விழுப்புரம், விருதுநகர், 305 பள்ளிகள்ங்க. ஒட்டுமொத்தமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சா 305 பள்ளிகளில் ஓவராலாக 270 பட்டதாரி ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எவ்வளோ இருக்குது ஓவராலாக? தமிழ் 27 காலி பணியிடங்கள், 21 ஆங்கிலம், 24 மேக்ஸு,
சயின்ஸ் 71, சோசியல் 87. அதாவது வரலாறும், ஜியோகிராஃபியும் சேர்த்து 87. இதெல்லாம் யாருக்குங்க? இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தாங்க. நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் ஆயிருக்கீங்க. நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் ஆயிருக்கீங்கன்னா, வருகின்ற யுஜிடிஆர்பி நியமனத் தேர்வுல நீங்க வெற்றி பெற்று, அடுத்த வருடம் ஜூன் 2027, ஜூலை 2027, ஆகஸ்ட் 2027, அடுத்த வருஷம் கல்வி வளர்ச்சி நாள் காமராஜருடைய பிறந்த நாளுக்குள்ளோ நீங்க அரசு பணி நியமன ஆணை வாங்கி, நீங்க ஒரு பட்டதாரி ஆசிரியரா ஆகப் போறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தேர்வுக்கு படியுங்க. இது வந்து தற்காலிக ஆசிரியர் நிரப்புறது எதுக்குன்னா, நீங்க உள்ள போற வரைக்கும் அந்த பசங்கள பாதுகாத்து, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கற்றலுக்கு தேவையான பாடக்குறிப்புகள சொல்லிக் குடுத்து, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு தயார் பண்றதுக்காக தான். நீங்க உள்ள போற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட்ட கவர்மெண்ட் போட்டிருக்குன்னு நம்புங்க. இது தற்காலிகமே நிரந்தரம் கிடையாது. நீங்க இப்போ படிச்சிருக்கீங்க. நீங்க போய் பசங்கள பார்த்துக்கணும். நீங்க போய் பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காக, இப்போதைக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் டீச்சர போட்டிருக்காங்க. அத புரிஞ்சுக்கங்க. நீங்க தான் நிரந்தர ஆசிரியர். 27 தமிழ் ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள், 61 இங்கிலீஷ் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள், 24 மேத்ஸ் டீச்சர்ஸுக்கு வாழ்த்துக்கள், 71 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி டீச்சர்ஸ்க்கு வாழ்த்துக்கள், 87 பணியிடங்கள்ல வரலாறு மற்றும் ஜியோகிராஃபி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆயுஷ் அகாடமி சார்பாக. மீண்டும் அடுத்த பதிவு காத்திருங்கள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். நீங்கள் அரசு பள்ளிக்கு போறது உறுதி. நீங்க போற வரைக்கும் உங்களுக்கான பசங்கள இவங்க பார்த்துக்க போறாங்க. அவ்வளோதாங்க. வேற ஏதாவது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருங்க. உங்க பணியிடம் உறுதியாயிடுச்சு. ஆனா நீங்க படிக்கிறது மட்டும் தான் செய்யணும். பிராக்டிஸ் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காம நியமனத்திற்கு படிச்சு வெல்லுங்கள்.